இது வந்து துணி காய வைக்கிற ஒரு ஸ்டாண்டுங்க. நான் வந்து என் பொண்ணுக்கிட்ட அமேசானில் ஆர்டர் பண்ண சொன்னது சாதாரணமாக இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன். அதுதான் ஆர்டர் பண்ண சொன்னேன். என் பொண்ணு தான் சூப்பராக இருக்குன்னு இதை ஆர்டர் பண்ணா. இது எப்படி சூப்பராக இருக்குன்னு இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ துணி காய வைக்கணும்னா பக்கெட்டில் போட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டியை தூக்கிட்டு வந்து அந்த கொடியாண்ட காய போடணும், ஸ்டாண்டாண்ட காய போடணும். நான் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து துணி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போவேன். ஏன்னா வந்து கீழே வந்து வீல் இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணாலும் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 50 துணி கூட காய வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து இடம் வந்து நிறைய இடம் இருக்கிறதுனால ஈஸியாக காய வைக்கலாம். உங்களுக்கு வந்து யூஸே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோன்னா அப்போ வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரமாக மூவ் பண்ணி வைக்கலாம். இடத்த அடைக்காமல் ஓரமாக இருக்குது. அப்படி நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பொம்மை கூட அடுக்கி வச்சு அழகு பார்க்கலாம். இல்லைனா வந்து நம்ம வெளியில் கட்டிட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் வந்து வேறு ஒரு நாள் போட போகிறோன்னா வீட்டில் கொடி கட்ட முடியாத நேரத்தில் இதில் போட்டு நம்ம வந்து எப்போ தேவையோ அப்போ ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த பொருள் ரொம்ப யூஸாக இருக்குது. மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சுட்டு ஃபேனில் வச்சாலே மறுநாள் காஞ்சிருதுங்க. ரொம்ப யூஸாக இருக்குது. இந்த பொருள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.